ஹாய், வெல்கம் டு சிந்துஸ் ஹெர்பல். நான் உங்கள் சிந்து பேசுகிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா தஞ்சாவூர். நான் எஸ்டர்டேவே சொன்னேன் நான் தஞ்சாவூர் போக போகிறேன், அங்கேருந்து லைவ் ஷூட் போடுறேன் அப்படின்னு. ஸோ பாருங்கள், இந்த கோயில் பேர் வந்து சூரக்கோட்டை அய்யனார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூரில் பிறந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், சூரக்கோட்டை அய்யனார் கோயில்னால் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பாருங்கள், இப்போ நான் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இதுதான் சூரக்கோட்டை அய்யனார் கோயிலோட என்ட்ரன்ஸ். காட்டுமா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் காட்ட போகிறேன். அது என்னென்னா, இந்த கோயிலில் வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா, அருவாள் இருக்கு இல்லையா, அது மேலே நடந்து வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நான் காட்டுறேன், பாருங்கள். பாருங்கள், இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்களேன். இந்த கோயிலில் நிறைய சாதனை செஞ்சவங்க, இந்த மாதிரி அம்மனுக்கு வேண்டிக்கிறவங்க, கடவுளுக்கு வேண்டிக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய வேண்டுதலை எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறத இங்கே நாங்கள் காட்டுறோம். பாருங்கள், இங்கே இருக்கார் இல்லையா அந்த ஃபோட்டோவில், அவரை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வாமா, இந்த ஃபோட்டோ பாருங்கள். அருவாள் மேலே நடந்து வராங்க. ஸோ இவங்களை பார்க்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? கண்டிப்பாக சிந்துஸ் ஹெர்பலில் நான் உங்களை காட்டுறேன், பாருங்கள். அப்படியே திருப்பி, இவங்க தான் அந்த ஃபோட்டோவில் இருந்தவங்க. ஸோ இந்த கோயிலோட வரலாறை பற்றியும் இதில் உள்ள ஒரு பெரிய நல்ல நல்ல விஷயத்தை பற்றியும் நம்மளுக்கு அவங்க சொல்ல போகிறாங்க, பாருங்கள். வணக்கம். சூரக்கோட்டை பரமநாத அய்யனார் திருக்கோயில், தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் தாலுக்கா. இந்த அய்யனார் கோயில் பழமையான கோயில், 200 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, இந்த பரமநாத அய்யனார் வந்து இந்த கிராமத்து எல்லையான வயல்லேருந்து ஏறு உழுவும் போது, அதுலேருந்து கண்டெடுத்து அந்த சாமி எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வச்சு வணங்க ஆரம்பித்தாங்க. அதை வணங்க ஆரம்பித்தது அதோட சக்தி கிராமத்தை ரொம்ப செழிப்பாக வச்சுக்கிடுச்சு. அது இல்லாமல் போக்குவரத்து, போகிறவங்க வரவங்க எல்லாருக்குமே வந்து துணையாக நின்று வீடு போய் சேர்ற வரைக்கும் துணையாக இருந்து எல்லாத்தையுமே அது போய் கொண்டு சேர்ப்பார். அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி. பிரதான சாமி பரமநாத அய்யனார். அது இல்லாமல் அடுத்தது மதுரை வீரன் சன்னதி இருக்குது. அந்த மதுரை வீரன் சன்னதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய குறைகள் அனைத்தையுமே கோரிக்கையாக எழுதி கொடுத்தீங்க அப்படின்னாக்க குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நடக்கும். 48 நாள் தான் அதுக்கு ஒரு டைம். அந்த 48 நாளுக்குள்ளே உங்களோட குறைகள் அனைத்துமே கூடிய விரைவில் சீக்கிரமாக நடந்துடும். அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி மதுரை வீரன். அது மட்டும் இல்லாமல் இதில் மற்ற சாமிகளும் இருக்கிறது. பேச்சியம்மன், முனியாண்டவர், வாபர், நாகம்மா, மற்ற பிரதான சாமிகளும் இருக்குது. இதில் பேச்சியம்மன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். என்னன்னாக்கா, குழந்தைக்கான தெய்வம். குழந்தைக்கு வேண்டி நீங்கள் இந்த சாமிக்கு வந்து பரிகாரங்கள் பண்ணினீங்கன்னா, இது 3 மாதத்தில் குழந்தை தரிக்கும். உடனே அது குழந்தை தரிக்கும். அதுக்கான எல்லாமே அந்த தெய்வம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இந்த சாமியோட மற்ற விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க, கோயிலில் வந்து வேண்டி ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுப்பாங்க. வேண்டுதல்னாக்க, நான் கிடா வெட்டி சமைச்சு மக்கள் போகிற வர மக்களுக்கு அதை கொடுப்பாங்க. அது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அந்த காரியம் நிறைவேறிடும், நினச்ச காரியம் நிறைவேறிடும். டெய்லியுமே இந்த கோயிலில் வந்து கிடா வெட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னங்க கேட்டிங்களா? குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எனக்கும் தெரியும், நிறைய பேர் எங்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி யாருக்காவது குறைகள் இருந்தது, ஏதாவது நிறைவேறாத விஷயம் இருந்தது, நீங்கள் நம்ம நல்லா உழைக்கிறோம், அதனால் என்னால் இதை பண்ண முடியல, அப்படி இதை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு பெரிய விஷயம், தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சூரக்கோட்டை அய்யனார் கோயிலுக்கு வாங்க. இவங்க சொல்கிற மாதிரி அந்த 45 நாளில் எழுதி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த கோயில் தேடி வாங்க. ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 6 hours ட்ராவல் பண்ணி நம்ம சென்னையிலேருந்து வந்துடலாம். வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள். குழந்தை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளவோ அமௌண்ட் செலவு பண்ணுறோம். இது ஒரு விஷயமா வந்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இந்த கடவுள்கள் எல்லாமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. வந்து ஒரு நாள் தஞ்சாவூர் கோயிலை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.